Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்சா சாஸ். இது எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் இந்த மாதிரி வாசனை இல்லாத ஆயில் எதுவாக இருந்தாலும் அதை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லைக் ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எதுவாக இருந்தாலும். இப்போ 3 பெரிய பல்லு பூண்டை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்துலேருந்து ஹாஃப் ஆனியனை இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற ஆனியனும் கார்லிக்கும் நல்லா வதங்கி வரணும், ப்ரௌன் ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இப்போது இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரி இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி கேன்டு டொமேட்டோ பியூரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வீட்டிலையே பியூரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 2 to 3 டொமேட்டோஸ் மீடியம் சைஸை பிளான்ச் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிளான்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் தோல் சீவிட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சிடுங்க மிக்சியில் போட்டு. அதுக்கப்புறமேட்டா அதை வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பீட்சாவுக்கு தேவையான லைட்டான காரம் ஆட் பண்ணுறதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூடவே இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற சுகரையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இட்டாலியன் சீசனிங் இருக்குது இல்லையா, அதை ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸ் இருந்தாலும் அதை ஆட் பண்ணலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி இட்டாலியன் சீசனிங் இருக்கிறதுனால நான் அதை மட்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இட்டாலியன் சீசனிங்கையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இதிலிருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு குட் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாம் அடுத்தது ஒரு 1 to 2 வீக்ஸ்க்குள்ளார இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ப்ரிப்ரேஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.